லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். டிசம்பர் 16ஆம் தேதி ஈரோட்டில் நடக்க இருக்கக்கூடிய விஜய் மக்கள் சந்திப்பு தொடர்பாக மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சதாசிவம் இணைந்திருக்கிறார். சதாசிவம், வணக்கம். எந்த இடம் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது? இதற்கு முன்பாக அவங்க அனுமதி கேட்ட இடம் என்ன? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது தாவேகா தலைவர் விஜய் வரும் டிசம்பர் 16ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதற்காக தாவேகா நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையின் தலைமையில் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட எஸ்பியிடம் பவளத்தாம்பாளையத்தில் உள்ள 7 ஏக்கர் பரப்பளவில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கேட்டு கடிதம் வழங்கினார். அந்த இடத்தினை ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட எஸ்பி மற்றும் வருவாய்த்துறையினர் அந்த இடம் போதுமானதாக இல்லை என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாவேகாவினர் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய இடத்தினை தேர்வு செய்தனர். அந்த இடமானது 26 ஏக்கர் பரப்பளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக 16 ஏக்கரும் வாகனங்கள் வசதிக்காக 10 ஏக்கரும் என 26 ஏக்கர் இடத்தை தேர்வு செய்து நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடம் தாவேகாவினர் மனு வழங்கினர். இந்த இடத்தினை தற்போது உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. முந்தைய இடம் பார்த்தோம்னால் பள்ளி அதாவது அந்த பிரச்சார இடமானது அதற்கு முன்னதாக பள்ளி இருப்பதால் விரைவில் அரையாண்டு தேர்வு இருப்பதால் அந்த இடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாக இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது விஜயமங்கலம் டோல்கேட் அருகே இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் திட்டமிட்டபடி விஜய் 16ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக தற்போது இந்த இடத்தினை நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் காவல்துறை ADSP விவேகானந்தன் ஆகியோருடன் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இது குறித்து நம்முடைய செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கும் போது இந்த இடத்தை காவல்துறை தரப்பில் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த இடம் உகந்ததாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் காவல்துறை தரப்பில் 84 நிபந்தனைகளை கொடுத்துள்ளார்கள். இதனை அனைத்து நிபந்தனைகளை பூர்த்தி செய்து திட்டமிட்டபடி நிகழ்ச்சி செய்யப்படும் என தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, அதாவது இன்றைய தினம் விஜய் கூட்டத்தில் QR முறை கடைபிடிக்கப்பட்டது, அது விஜய் ஈரோட்டிற்கு வரும்போதும் கடைபிடிக்கப்படுமா என்ற கேள்விக்கு QR கோடு நீங்களே பார்த்திருப்பீர்கள். டிவியில் ஒளிபரப்பப்பட்ட போது அது சிறிதுதான் காண்பிக்கப்பட்டது. பின்னர் கூட்டமானது அலைகடன இருந்ததால் அதை முறையாக பின்பற்றவில்லை. அதனால் அது சாத்தியமில்லாதது போன்று தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் 25,000 பேர் வரை பங்கேற்பு இருப்பதால் அன்றைய தினம் தான் அதோட பாதுகாப்பு வசதிகள் குறித்து தெரியப்படுத்தும் என தெரிவித்தார். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக தாவேகா கூட்டணிக்கு டிடிவி தினகரன், OPS ஆகியோர் வருவது குறித்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் என தெரிவித்தார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்பொழுது மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.